அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம பார்க்க போகிறது புணர்வு தோஷம். புணர்வு அது தோஷமா யோகமா அப்படின்றத பற்றி ஒரு பார்ப்போம். சரிங்களா? ஆல்ரெடி முன்னாடியே ஒரு பதிவு போட்டிருந்தோம். புணர்வு தோஷம்னா என்ன அப்படின்ட்டு. இந்த புணர்வு தோஷம் என்னன்னா, சனியும் சந்திரனும் ஒரே இடத்துல இருந்தாலோ, அல்லது சனியும் சந்திரனை பார்த்தாலோ, சந்திரன் சனியை பார்த்தாலோ, ஏழாம் பார்வையாகவோ, இல்லை சமசப்தமாகவோ, இல்லை பரிவர்த்தனையில் இருந்தாலோ, இல்லை சனி சந்திரன் நட்சத்திரத்தையோ, சந்திரன் சனி நட்சத்திரம் இருந்தாலோ புணர்வு தோஷம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதாவது இந்த புணர்வு தோஷம் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. அதாவது இவங்க பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கணும்னு நினைப்பாங்க. யாருடைய பேச்சை அவர்கள் கேட்க மாட்டாங்க. இவங்க வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க. இவங்க வேலை செய்கிற இடத்துல கூட பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு சரின்னு பட்டால் தான் அந்த வேலையில் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அங்கே அந்த வேலையை விட்டுட்டு வெளியே வந்துடுவாங்க. இவங்க பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியா தான் அது அதிகமாக இருக்கும். ஏன்னா சனியினோட இது இருக்கிறதுனாலே சொந்தமாக தான் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க சொந்தமாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறதா இவங்க ஒரு இடத்துல கை கட்டி வேலையை பார்க்கணுன்றது இவங்களுக்கு பிடிக்காது. அப்படியே அவங்க செய்தாலும் இவங்க ஒரு அதிகார பதவியில் தான் இருக்கணும். இவங்கள யாரும் ஒரு கொஸ்டின் கேட்கக்கூடாது. எங்கேயாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா உடனே அந்த வேலையை விட்டு வெளியே வந்துடுவாங்க. அதனால் இவங்க மற்றவங்க அதிகாரம் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்களே இவங்க அதிகார தோரணை இவங்க இறக்கி கொடுத்தாங்கன்னா அதில் இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க. இவங்க ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது க்ளீன்னஸ், நிறைய க்ளீனிங், எங்கே பார்த்தா ஒரு சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க வெளியே எங்கேயும் போய் சாப்பிடலாம் மாட்டாங்க. அப்படியே சாப்பிட்டா ஒரு ஹைஜீனிக்காக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஹோட்டல்ஸ் இதெல்லாம் போனால் பெரிய பெரிய இதில் தான் போய் சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க. அதேமாதிரி இவங்க பொது இடங்களில் அந்தளவுக்கு இந்த டாய்லெட்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க அந்த சுத்தம் அதிகம் சுத்தம் இதுதான் இவங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கும். அதேமாதிரி இவங்க வெளியே எங்கே போனால் கூட இவங்க வாட்டர் பாட்டில்ஸை வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வெளியே எங்கே ஜூஸ் இதெல்லாம் குடித்தா கூட கொஞ்சம் பார்த்து தான் குடிப்பாங்க, என்ன வாட்டரில் இது பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஆராய்ச்சி தன்மை தான் இவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி இவங்க ஒருத்தர் பார்த்து பேசுகிறாங்கன்னா கூட ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட இருக்க குறைகளை தான் ஃபஸ்ட்டு இவங்க கண்டுபிடிப்பாங்க. ஒரு நெகட்டிவிட்டி தான் இவங்ககிட்ட இருக்கும், அதுதான் இவங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நல்லது என்ன அப்படின்றத இவங்க பார்த்து பேசுவாங்க. ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, இல்லை ஒருத்தரை பற்றி பேச வந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட குறைகள் தான் ஃபஸ்ட்டு இவங்க கண்ணில் தென்படும். அதுக்கப்புறம் தான் இவங்க நிறைகளை யோசிப்பாங்க. அதே மாதிரி இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இந்த எண்டு இல்லை அந்த எண்டு, 2 எண்டில் ஏதாவது ஒரு எண்டு தான். அதாவது என்ன சொல்லலாம், வச்சா குடுமி சரைச்சா மொட்டை அப்படின்றோம் இல்லைங்களா, அதை மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. அதனால் இவங்க அதே மாதிரி இவங்க பார்த்தோம் அப்படின்னா சிலலாம் பார்த்தோம். எப்படி இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இவங்க நல்லா படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா படிச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட போய்ட்டு ஒரு கணக்கு கேட்குறோம், ஒரு கால்குலேட்டிவ் ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா யோசித்து பதில் சொல்லுவாங்க. அதே ஒரு சிலர் படிச்சே இருக்க மாட்டாங்க, ஆனால் டக்குன்னு பதில் சொல்லுவாங்க ஒரு கணக்கில் கேட்டால். உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வெஜிடபிள் மார்க்கெட்டாக பழக்கடை, காய்கறி கடை இவங்கெல்லாம் இவங்ககிட்ட நீ போய்ட்டு இந்த காய்கறி இதை எடுத்துன்னு வச்சேன், இது 10, அது 20, 40, 60 அப்படி போட்டு 120, 150 அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே ஒரு படித்தவர்கிட்ட அந்த கால்குலேஷன் போட சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அந்த கால்குலேட்டருக்கு அழுத்திட்டு இருப்பார். ஸோ அதை மாதிரி அதை ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல, இந்த மாதிரி குணநலங்கள் இந்த புணர்வு தோஷம் அப்படின்றதுல இருக்கவங்களுக்கு இருக்கும் அப்படின்றது தான். ஆனால் இவங்க வேலையில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இவங்க வேலை உண்டு இருப்பாங்க. அந்த வேலையில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க, கரெக்டாக செய்வாங்க. அதில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. அதனால் இவங்க அந்த மாதிரி இவங்க ஏதோ ஒரு வேலையோட இவங்களுக்குன்றப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்து கூட நல்லா எடுத்து செய்து முடிச்சிருவாங்க. அதே அடுத்தவங்க இவங்ககிட்ட ஏதோ ஒரு வேலை கொடுத்தா கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் டிலே ஆகும் செய்யறதுக்கு. அது மாதிரி தான் இவங்களோட இது இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய செயல்களில் இவங்களுடைய எந்த ஒரு இதுவும் டக்குன்னு கிடச்சிடாது. தடைகள் தாமதங்கள் அடித்து அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் நிறைவடையும். இப்போ பார்த்தா உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த குணா படத்தில் பார்த்திங்க அப்படின்னா, கமலஹாசன் ஒரு கோயிலில் பிரசாதம் அன்னதானம் கொடுப்போம், அங்கே போயிருப்பார். அங்கே போயிட்டு லைனில் நின்று போயிட்டே இருப்பார். இவர் கிட்ட போனோடனே அந்த பிரசாதம் காலியாகிடும் அங்கே அன்னதானம். அதுக்கப்புறம் நல்லா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு திரும்பி தான் அவருக்கு கிடைக்கிற மாதிரி இந்த சீன் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இவங்களோட இது இவங்க எல்லாம் செய்வாங்க. கிட்ட போனே அவங்களுக்கு தடை வந்துடும். ஏதாவது ஒரு பிரேக் வரும். அந்த 2, 3 பிரேக் அப்புறம் தான் அந்த தடை இவங்களுக்கு கிளியர் ஆகி கிடைக்கும். பட் தாமதங்கள் நிறைய இருக்கும்.
அதுதான் வந்து இந்த புணர்வுனோட இது. இவங்க செயல்கள் எல்லாமே செய்வாங்க. அதாவது இவங்க என்ன செய்யலாம் பொதுவா அப்படின்னா, நீங்க எந்த ஒரு செயல்கள் செய்கிற பட்சத்தில் வந்து அதை வெளியே சொல்லக்கூடாது. அதெல்லாம் சைலண்ட்டா செய்து முடிச்சிட்டோனே அதுக்கப்புறம் அது சொன்னாங்கன்னா, அது வந்து இது இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பற்றற்ற நிலை. அந்த நிலைய தான் இவங்க கடைபிடிச்சாங்க அப்படின்னா வந்து, இவர்கள் வந்து வாழ்க்கையில வந்து வெற்றிகள் அதிகமாகவே கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது அதேமாதிரி இந்த புணர்வு ஒன்று எப்போ வேலை செய்யும் அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதோட தசா புத்தி காலங்கள். இப்போ சந்திரன் தசையில சனி புத்தி நடந்தாலோ, இல்ல சந்திரன் சனி தசையில சந்திரன் புத்தி நடக்கச்சே வந்து இந்த புணர்வினுடைய தாக்கங்கள் அதிகமா இருக்கும். அதே மாரி வந்து இந்த கோச்சார சனி பகவான் வந்து இந்த சந்திரனும் சனிய பகவானும் வந்து உங்களோட நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில அந்த கிரகங்கள் மேல போச்சே வந்து இதனுடைய ஃபார்மேஷன் வந்து அதிகமா ஒரு பாதிப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். அதேமாரி இந்த புணர்வுன்றப்ப வச்சே வந்து சந்திரன் சனி இருக்கிறதுனாலும் சரி, சந்திரன் ராகு இருக்கவங்களுக்கும் வந்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. அவங்களுக்கும் வந்து சில பாதிப்புகள் அதிகமா இந்த புணர்வு இதனால இருக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குங்க. இந்த புணர்வு இந்த இது யோகமாவும் வந்து செயல்படும். இது ஒன்லி தோஷமா மட்டும் செயல்படாது. இது இந்த புணர்வினோட தன்மைகள் நம்ம என்னன்றத பார்த்தோம். இதோட தொடர்ச்சிய வந்து அடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.